ஹலோ வீவாஸ், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் நம்ம வீட்டில் சின்னதாக ஹோம் டெக்கரேஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வாலில் நான் ஒரு சைடில் ஒரு ஃப்ளவர் வாஸ் மாட்டியிருக்கேன். இந்த வாலில் இப்போ க்ளேவை வச்சு தான் எழுத போகிறேன். இப்போ இதுக்கு நான் ரெட் கலரும் க்ரீன் கலர் க்ளேவும் எடுத்திருக்கேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த க்ளேவை சின்னதாக கையில் எடுத்து நீட்டாக உருட்டிக்கலாம். இந்த க்ளே ரொம்ப கொழப்பு தன்மை அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் ரெட் கலருக்கு பதிலாக இப்போ ப்ரௌன் கலர் தான் ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ அதில் சும்மா நம்ம செவுத்தில் வச்சாலே அந்த க்ளே அப்படியே ஒட்டிக்கும். நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக நம்ம கையாலேயோ இல்லைன்னா இந்த காது குடையிற பட்ஸ் இருக்குல்ல, அதால் நம்ம லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே வந்தால் அழகாக வந்துடும். கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பார்க்க நம்ம எழுதுனதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் பண்ண ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஓங்குற எழுத்தை ஒட்டிட்டேன். இந்த ப்ளேஸில் பார்த்தா நான் அவர் ஹாப்பி ப்ளேஸ்னு எழுதியிருந்தேன். இப்போ அது மேலே தான் எழுதியிருக்கேன். எழுதும் போது ஃபஸ்ட் டைம் எழுதும் போது பென்சிலில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. நான் ஆல்ரெடி அந்த இடத்துல எழுதியிருந்த வாசி அதோட அந்த அச்சு தெரிகிற வாசி நான் அப்படியே டைரெக்டாகவே எழுதி அப்படியே ஒட்டியிருக்கேன். இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கும், இந்த க்ளே எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இது கீழே விழுந்துடாதான்னு. கண்டிப்பாக விழுந்துடும். எப்போ விழுங்குனா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகும். நான் ஆல்ரெடி செவுத்தில் எழுதி 6 மந்த்துக்கு மேலே தான் இருக்கும். ஒவ்வொரு எழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சோடனே நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி இதை எழுதியிருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகாக நீட்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தா இது செவுத்துலேயே சும்மா நம்ம பசங்க யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் இருக்குல்ல, அந்த ஸ்கெட்சில் தான் வரைஞ்சிருக்கேன். நமக்கு என்ன விருப்பமானதோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். வீட்டில் இருக்க பெண்களுக்கு எப்பொழுதுமே வீட்டை அழகாக வச்சுக்க ரொம்பவே பிடிக்கும். இது போல் நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம வீட்டை அழகுபடுத்திக்க முடியும். இப்போ இது பார்த்தா நான் ஒரு பூஜை ரூமில் தான் இதை வரைஞ்சிருக்கேன். இது இந்த பசங்க யூஸ் பண்ணுற பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, அந்த பெயிண்ட் டப்பா தான். இதோடைய அமௌண்ட் பார்த்தா ஒரு 25 ரூபா தான். ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம 1 இயர் ஆனாலும் அந்த கலர் போகலாம் இல்லை, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது வாலில். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த லோட்டஸ்க்கெலாம் ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பெயிண்டிங் நம்ம ரிட்டன் வாலில் பெயிண்ட் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக போகாது. இதே கலரில் தான் இருக்கும். கலரும் வெளுத்து போகவே போகாது. பார்க்க நேச்சுரலாக அழகாகவே இருக்கும். இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிவிட்டு பிக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே கலர் பண்ணிட்டேன். பார்க்க ரொம்ப நேச்சுரலாகவே இருக்குது. அடுத்து சிங்க் ஏரியா இருக்குல்ல, நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல, அந்த இடத்துல நான் குட்டி குட்டியாக செடி கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட் செடி, கொஞ்சம் பிளாஸ்டிக் செடிலாம் எல்லாமே வச்சுருக்கேன். இது நான் கீழே எதுவுமே கொடுக்காம சும்மா அந்த கட்டை மேலேயே வச்சுருக்கேன். அந்த இடத்துல நம்ம புல் மேட் இருக்குல்ல, அதை கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் உள்ள வாட்டர்லாம் பார்த்தா ஒரு 1 வீக்கு 1 டைம் மாற்றிடுவேன். ஆனால் அந்த இலைகள் மேலே எப்பொழுதுமே தண்ணி டெய்லியுமே தெளிச்சிடணும். அப்போ தான் இலை நல்லா பெருசாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு பூச்சி அரிக்காது. என்ன தான் நம்ம வீட்டுக்குள்ளே செடியே வளர்த்தாலும் சரி, வெயிலில் கண்டிப்பாக வைக்கணும். 2 டேஸ்க்கு 1 டைமாவது வெயிலில் எடுத்து வைக்கணும். இப்போ நான் அந்த ஜன்னல் விண்டோ ஓப்பன் பண்ணாலே அந்த சிங்கு கிட்ட கரெக்டாக சூரிய ஒளி எல்லா செடியிலையுமே பட்டுரும். அதனால் நான் அந்த வெளியில் எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் சூரிய ஒளி கண்டிப்பாக தேவை. இப்போ மேட்டை அந்த சிங்குக்கு ஏற்ற மாதிரி சின்ன பீஸாக 2 பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த இடத்துல போடவுமே ரொம்ப அழகாக ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு.
இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளே வந்து பண்ணி நம்ம வீட்டை வந்து ரொம்ப அழகுபடுத்தி வச்சுக்கலாம். இப்போ வந்து புல் மேட்டை போட்டுட்டேன். ஒரு மண்ணை மட்டும் இந்த ஒரே ஒரு மணி பிளான்ட் வந்து இது ஃபஸ்ட்டு நான் வச்சது கிச்சனில், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃபுட்டோட பாக்ஸு தான். எக்ஸ்ட்ரா போகுதுன்னு சொல்லிட்டு அதில் சும்மா மண் போட்டு வச்சா நல்லாவே வந்து வளருது. மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து கிளாஸில் வந்து இந்த வேஸ்ட்டான கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து இந்த மணி பிளான்ட்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த செடி வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல, அதுதான் அது வேரோடையே வந்து போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் வச்சுருப்பேன். அந்த வந்து தண்ணியை வந்து 2 டேஸ்க்கு 1 டைம் மாற்றிடுவேன். மற்றபடி அந்த இலைகள் பார்த்தா நல்லா சிவப்பாகி முத்துனதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். ஆனால் மற்றபடி வந்து நல்லா தான் இருக்குது. தொட்டிலையும் வச்சுருக்கேன். செம சூப்பராகவே வந்து வளர்ந்துருக்கு. அதை நான் வேறு ஒரு பதிவில் வந்து காட்டுறேன். செடி மேலே வந்து நம்ம தண்ணி விடும்போது பார்த்தா மலை சாரல் மாதிரி தண்ணி விட்டோன்னா கண்டிப்பாக வந்து செடியில் எந்த ஒரு பூச்சியும் வந்து இருக்காது. இப்போ ஓவராலாக வந்து செட் பண்ணிட்டேன். பார்க்கும் போதே ஒரு நல்ல வந்து ஒரு கார்டன் ஃபீலை வந்து கிச்சனில் தர மாதிரியே இருக்குது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.